நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். வணக்கம், உங்க ஃபார்ம் பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த ஃபார்ம் எங்க இருக்கு, இங்க எந்த விதமான கோழிகளை வந்துட்டு நீங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கங்க, நான் லியா ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சீலியம்பட்டி கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம வந்து பெருவிடை மட்டும்தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பெருவிடை இங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல வந்துட்டு உங்ககிட்ட எவ்வளவு வந்துட்டு பேரண்ட் பிரீட்ஸ் வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட தாய் கோழிகள் வந்து இப்போ ஒரு 20 கோழிகள் இருக்கு. ப்ரீடிங் சேவல் வந்து ஒரு 5 சேவல் இருக்கு. ஓகேங்க, இப்போ ப்ரீடிங்க்குன்னு வச்சிருக்கீங்க இல்லையா, தாய் கோழிகள் சேவல் வச்சிருப்பீங்களா? அதுல என்ன வெயிட்ல வந்துட்டு உங்ககிட்ட இருக்குங்க? தாய் கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3.25 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கு. சேவல் எல்லாமே 4 to 5 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கு. சரிங்க, ஓகே. இது வந்துட்டு இது மெயினாக தான் இந்த கோழி வளர்ப்புங்கிறது வந்துட்டு உங்களோட மெயின் தொழிலாக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு தொழில் பார்த்துட்டு கூட வந்துட்டு அடிஷ்னல் வருமானத்துக்காக இந்த தொழில் பண்ணிட்டு? இல்லை பிரதர், நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். நம்மளோட மெயின் தொழில் வந்து நான் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கேன். இவங்க வீட்டில் இருக்கவங்க நான் 2 பேரும் ஆசை இதை வளர்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஆசைக்கு தான் எடுத்து வளர்த்தோம். இன்றைக்கி இதே ஒரு மெயின் தொழிலாக ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ இதுதான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே பார்த்துக்கிறது இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் காலையில் 9 மணிக்கு கடைக்கு போயிடும், நைட்டு 8 மணிக்கு தான் வருவேன். மீதி எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு இந்த ஃபார்மில் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்னா எந்த மாதிரி இருக்குங்க? அதுக்கு எவ்வளோ டைம் வந்துட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? பிரதர், மினிமம் வந்து காலையில் ஒரு 2 மணி நேரம், மதியம் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், கண்டிப்பாக ஒரு 6 ஹவர்ஸ் இதில் வேலை இருக்குது பிரதர். 6 ஹவர்ஸ். ஓகே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் வந்து ப்ரீட் பண்ணுறாங்க. கேஜியில் போட்டு பண்ணுவாங்க, ஓப்பனில் பண்ணுறாங்க, இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு இங்கே பண்ணிட்டு பிரதர்? நம்ம வந்து ஓப்பன் டைப்பில் தான் பிரதர் பண்ணுறோம். கேஜியில் நம்ம போட்டு எதுவும் பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம விவசாய குடும்பம்ன்றதுனால காலங்காலமே கோழி வளர்த்தோம். ஆனால் இப்போ தான் நம்ம வந்து பெருவிடை கோழிகள் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக தான் வளர்க்குறோம். அதனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஓப்பனில் விட்டு தான் பண்ணுறோம். ஓப்பனில் விட்டு பண்ணுறீங்க, ஓகே. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வச்சிருதுங்க, அடை வைக்கிறது வந்து தாய்க்கோழிலேயே ஃபுல்லாக வச்சிடுறீங்களா, இன்குபேட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்லை பிரதர், நம்ம இன்குபேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. தாய்க்கோழி ஏதாச்சும் வச்சிட்டு இருக்கீங்க? தாய்க்கோழி இருக்குது பிரதர், தாய்க்கோழிக்கிட்டும் வைக்கிறோம், இன்குபேட்டர்லையும் வைக்கிறோம். ஓகேங்க, ஓகே. ஏன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த் ரெஸ்ட் வேணும், அதுக்காக நம்ம தாய்க்கோழிலையும் அடை வைக்கிறோம், அது இல்லாமல் இன்குபேட்டர்லையும் வைக்கிறோம். ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12 முட்டை வைக்குது. நம்ம 7 முட்டை நம்ம எடுத்துக்குவோம், கோழிக்கு ஒரு 5 முட்டை வச்சு அடை வச்சிருவோம். அப்படிதான் பண்ணிட்டு. ஓகேங்க. இப்போ வந்துட்டு கோழி வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க நிறையா ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்ததுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி அதை காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறது தான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை காப்பாற்றி கொண்டு வரீங்க? இங்கே ரியலாக நீங்கள் எந்த மாதிரி நோயெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்கீங்க, அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை குணப்படுத்தியிருக்கீங்க? இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்தே எல்லா பிரச்சனையுமே இருக்குது பிரதர். இங்கே அதிகமாக நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா தான். மேக்ஸிமம் 1 மந்த்லேருந்து 6 மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்லலாம் வந்து நம்ம நாட்டு வைத்தியம் நிறையா பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லுவாங்க பன்றி இறைச்சிலேருந்து எடுத்து அதோட நெய் பண்ணுவாங்க. இதை எல்லாமே கலந்து வச்சு பார்த்தோம், நிறையா கீரைகள் என்னென்னமோ கொடுத்து பார்த்தோம், சரியாகலை. அதனால் இப்போ நம்ம ஃபுல்லாகவே இங்கிலீஷ் மெடிசன் மட்டும்தான் பிரதர். இங்கிலீஷ் மெடிசன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நமக்கு வந்து நாட்டு மருத்துவத்தோட இங்கிலீஷ் மெடிசன் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு அதுதான் நாட்டு மருத்துவம் நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேரண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அது சரியான ஹேச்சிங் இருக்கணும். நமக்கு வந்துட்டு 12 முட்டை அதுக்கு மேலே அந்த ரேஞ்சு தான் வந்து விடுதுன்னா அதுக்கான தீவனம்லாம் எந்த மாதிரி வந்துட்டு அது கொடுக்குறீங்க? பிரதர், இப்போ தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு நம்ம வந்து தனியாகவே தீவனம் கொடுக்குறோம். கம்பு, மக்காச்சோளம், கோதுமை, அது இல்லாமல் ஃபினிஷரு, நம்ம ரேஷன் அரிசி, இது 5மே வந்து நம்ம கலந்து தான் பிரதர் கொடுக்குறோம். இதில் வந்து வெயில் டைமில் மட்டும், அதாவது சம்மர் சீசனில் மட்டும் நம்ம வந்து ஊற வச்சு தான் கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு வந்து நிறையா பிரச்சனை வருது, ஜீரணமாகாது மெயினாக இந்த டைமில். அதனால் நம்ம அதை வந்து ஊற வச்சு தான் கொடுக்குறோம். மற்றபடி வந்து குளிர் காலத்துலேயும் சரி மழை காலத்துலையும் நம்ம ட்ரை ஃபீடாக தான் கொடுக்குறோம். ஓகேங்க. இப்போது 6 வந்துட்டு நீங்கள் இன்குபேட்டரில் வச்சுறீங்க இல்லையா, நீங்கள் இன்குபேட்டரில் வச்சு அந்த பொரிச்ச 1வது நாள்ல இருந்து நீங்கள் சேல் பண்ணுற, நீங்கள் வந்துட்டு சேல் 2வது மாதத்தில் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 1வது நாள் பொரிச்ச 1வது நாள் இருந்து நீங்கள் சேல் பண்ணுற 60வது நாள் வரலும் நீங்கள் எந்த மாதிரி தீவனம் கொடுக்குறீங்க, அதுக்கு என்னெல்லாம் தடுப்பு மருந்து வந்து கொடுத்துட்டு வரீங்க? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் வச்சிடறோம். இன்குபேட்டர் வச்சு 21வது நாள் நமக்கு வந்து சிக்ஸ் வந்து ஹேச்சிங் ஆகும். 21வது நாள்லேருந்து நம்ம பறிக்கிற சிக்ஸ் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து
தண்ணியில் வந்து நாட்டு சக்கரை கலந்து தான் நம்ம தண்ணியில் வைப்போம். அப்போ தான் அதோட சிக்ஸில் இருக்க அந்த மஞ்சக்கரு வயிற்றில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஜீரணமாகும். அப்போ தான் நம்ம தீனி எடுப்போங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை தண்ணி வைப்போம். 7வது நாள் வந்து நம்ம வந்து F1 விடுவோம். 15வது நாள் வந்து IBD, 21ஆம் நாள் வந்து லசோட்டா. இதில் வந்து 21 நாள் நம்ம வந்து சிக்ஸுக்கான தீவனம் மட்டும்தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் தான் கொடுக்குறோம். 21வது நாள்லேருந்து 45 நாள் வரலும் நம்ம வந்து ஃபினிஷர் கொடுக்குறோம். 45வது நாள்லேருந்து 60வது நாள் வரலும் நம்ம ப்ரீடிங்க்கு என்ன இதுக்கு யூஸ் பண்ணுற சேவல்களுக்கு என்ன தீனி கொடுக்குறோமோ அதே தான் கொடுக்குறோம். ஏன்னா அப்போ தான் அவங்க கஸ்டமர் எடுத்து நம்ம 60 நாளில் சேல்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அங்கே போனால் என்ன தீவனம் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணுங்கிறத நம்ம இது கொடுக்குறோம். ஓகேங்க. நீங்க தீவனம் அப்படின்னு சொன்னப்போ அது எல்லாம் சொல்லியிருந்தீங்க. பசுந்தீவனம் ஆல்ரெடி இங்க பார்த்தாவே தெரியுது. பசுந்தீவனம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. இப்போ வந்துட்டு 6 அப்படிங்கிறப்போ இழப்பு நீங்க ஒரு இன்குபேட்டர்ல வச்சு ஒரு 50 குஞ்சு பறிக்குதுன்னா வச்சுக்கோங்க. நீங்க அந்த 60 நாள்ல எவ்வளவு வந்துட்டு உங்களுக்கு இழப்பு சதவீதமா இருக்கும்? 8 குஞ்சுல இருந்து 10 குஞ்சு கண்டிப்பா 50ல வந்துட்டு 8ல இருந்து 10 வந்துட்டு இழப்பு ஆகிருங்கிறீங்க. இது இந்த வெயில் காலத்தினால உங்களுக்கு அந்த இதுங்களா இல்ல எல்லா காலநிலையிலயும் உங்களுக்கு அந்த இழப்பு சதவீதம் அப்படிதான் இருக்கு? வெயில் காலத்துல கூட கொஞ்சம் கம்மியா தான் இழப்பு இருக்கும். அந்த குளிர்காலத்துல மழை காலத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்கண்ணா. ஓகேங்க. அப்படி அந்த குளிர்காலத்துல அதை காப்பாத்துறதுக்கு நீங்க எந்த மாதிரி வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோம்ல, கொஞ்சம் அது சோர்ந்து போயிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுவோம்ல, என்னெல்லாம் வந்து ட்ரை பண்றீங்க அதை காப்பாத்துறதுக்கு? ஆனா தண்ணியில வந்து நாட்டு சக்கரை வந்து போட்டு வைப்பாங்கண்ணா. கோழி அந்த குஞ்சுகள் இருக்குது இல்லைங்கண்ணா, சரியா வந்து தண்ணி குளிர்காலத்துல வந்து சரியா தண்ணி குடிக்காது. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கிறதுனால குடிக்குங்கண்ணா. அதை நாங்க பண்ணி பார்த்துருக்கோங்கண்ணா. இழப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்திக்கிறதுக்கு ஏதாவது பச்சை, ஏன்னா நாங்கள் 10 நாள் குஞ்சுகளுக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏதாவது பப்பாளி இலை பிச்சு போடுறது, முருங்கை தவை இருந்தால் பிச்சு போடுறது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிச்சு போட்டால் அது கொத்திக்குங்கண்ணா. அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கண்ணா. அந்த மாதிரி அப்பையில இருந்தே நாங்கள் பச்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்கண்ணா. ஓகே. அதாவது அது கொத்திக்கிற பிரச்சனையை கம்மி பண்றதுக்காக பசுந்தீவனத்தை வந்து உள்ள மிக்ஸ் பண்ணிட்டா கொத்துக்கிற பிரச்சனை வந்துட்டு உங்களுக்கு குறையுது. ஆமாங்கண்ணா, கண்டிப்பா குறையுதுங்கண்ணா. ஓகேங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பிரீடு வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு வெடைக்கு இவ்வளவு சேவல் அப்படிங்கிற அந்த ரேஷியோ எந்த மாதிரி வந்து நீங்க மெயின்டைன் பண்றீங்க? ஒரு 3 வெடைக்கு வந்து ஒரு சேவல், அந்த கணக்கு தான் நான் போட்டு வச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து சேவல் வந்து ரெஸ்ட்ல போட்டிருக்கேன். ஒரு 2 சேவல் மட்டும் ரெஸ்ட்ல போட்டிருக்கேன். அதனால வந்து சேவல் கம்மியா இருக்கு. இப்போ வந்து சிக்ஸ் வந்து சேல் பண்றீங்கல்லங்க, இப்போ இந்த சிக்ஸ் நீ உங்ககிட்ட புக் பண்ணாதான் வந்துட்டு நீங்க உங்ககிட்ட வந்து எடுக்க முடியுமா, இல்ல அவங்க கால் பண்றப்போ என்ன ஸ்டாக் இருக்கோ அதை வந்து நீங்க சேலுக்கு வந்து கொடுத்துருவீங்களா? இல்லை பிரதர், இப்போ நம்ம புக்கிங்லாம் எதுவுமே எடுக்கிறது இல்லை. அவங்க கால் பண்ணும்போது நம்மகிட்ட சிக்ஸ் இருந்தால் கொடுப்போம். இல்லை அப்படின்னா இப்போ நம்மகிட்ட அடுத்த பேட்ச் வந்து ஒரு 40 பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மந்த் சிக்காக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்மளே வீடியோ போடுறோம். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நம்ம வீடியோ போடுறோம். தேவைங்கிறவங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஊரில் இருக்கோ நம்ம டிரான்ஸ்போர்ட் வச்சு விட்டுருலாம். ஓகேங்க. ஓகே. புக்கிங் எதுவும் எடுக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ 2 மாதத்தில் வந்துட்டு கொடுக்குறீங்க இல்லையா, அது என்ன ரேட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறீங்க? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்னா எந்த ஊருக்கெல்லாம் பாசிபிள் இருக்கு? பிரதர், நம்ம வந்து ஒரு பீஸ் வந்து 400 ரூபா ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம அமௌண்ட்டுக்காக எதுவும் பண்ணுறது இல்லை. மக்களுக்கு நிறையா கொடுக்கணும், சரி குறைஞ்ச விலையில கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பீஸ் வந்து 400 ரூபாயில கொடுத்துட்ருக்கோம். டிரான்ஸ்போர்ட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கோம். ஏன்னா சேலங்கிறது எனக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். அப்படிங்கும்போது சேலத்துலேருந்து மேக்ஸிமம் என்னென்ன ஊருக்கு எல்லா ஊருக்கும் பஸ் இருக்குது. நான் எல்லாமே பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் வச்சு விட்றேன். முடிஞ்சது. இப்போ உங்ககிட்ட கோழி குஞ்சு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 8489286148ங்கண்ணா. ஓகேங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 to சாயந்தரம் 6 மணிக்குள்ள கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஓகேங்க. நன்றி.